வெற்றி பெற்ற உடனே வேறெங்கும் செல்லாமல் பனையூருக்கு வாருங்கள் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன செய்தி சொல்ல விரும்புகிறார்? இல்ல அது ஒரு இன்னைக்கு ஒரு கிண்டலுக்கும் கேலிக்கும் நகைச்சுவைக்கும் ஆளாகி இருக்கிறது. எங்கே வேற எங்கே ஓடி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனா ஒருவேளை அவங்க எல்லாம் ரிசார்ட் புக் பண்ணி வச்சிருக்கிறதா கூட சில தகவல்கள் எல்லாம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கூவத்தூர் மாதிரி கொண்டு போய் அடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் இருக்குமான்னு. ஏன்னா நீங்க முதலையா இது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கட்சி முதலாக ஒரு தேர்தலை சந்திக்கிறது. நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து அவர்கள்லாம் ஏற்கனவே அரசியலுக்கு பழக்கப்பட்டு அரசியல் ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்தார்கள். இவர்கள் நேரடியாக சினிமால இருந்து டைரக்டா அரசியலுக்கு வராரு. அதில் முதல் தடவையே வெற்றி பெற்று விட்டால் அந்த அந்த அவர்களை தக்க வைப்பது. விஜயகாந்துக்கே அந்த பிரச்சனை இருந்துச்சு. விஜயகாந்த் 29 சீட்ல ஜெயிச்சாலும் அதுல இருந்து 10 எம்எல்ஏக்கள் போய் ஜெயலலிதா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. எங்கள் தொகுதியுடைய நலன்களுக்காக சென்று சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி அவருடைய உற்ற நண்பராக இருந்த சுந்தரராஜனே போயிட்டாரு அந்த மாதிரி. சோ அதனால இப்ப விஜய்க்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாம் திடீரென்று எம்எல்ஏ ஆகிறவர்கள். அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வது, எதிர்கட்சியாக இருக்கிறோம், ஒருவேளை நம்ம அதிக சீட்டு ஜெயிக்கல அப்படின்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான நம்ம அரசியலை தொடர்வது என்ற தடுமாற்றமும் திணறலும் அந்த புது நபர்களுக்கு ஏற்படலாம், அந்த எம்எல்ஏக்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் வேறு திசையை நோக்கி பயணப்பட ஆசை காட்டும் போது அதற்கு பலனடைய, நீ 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தா உனக்கு என்ன சம்பாத்தியமோ அதை நாங்க ஒரு நாள்ல செட்டில் பண்றோம், அது மாதிரியான ஒருவேளை பேரங்கள் நடந்தால் அவர்கள் எல்லாம் எப்படி அதுக்கு ஈல்டாகாம எப்படி தப்பிச்சு போவாங்க அப்படின்ற சந்தேகம் ஒரு புதிய தலைமைக்கு வரதான் போகுது.